ஒரு 5 ரூபா டிக்கெட் கொடுங்க. என்னம்மா ஐயா என்ன காணோம்? டிக்கெட் வாங்கிட்டு வந்துருவாரு. ஏண்டி 5 ரூபா டிக்கெட் தீந்து போச்சான். 10 ரூபா டிக்கெட் அதுவும் தீந்து போச்சு. கொஞ்சமாவது விவஸ்தா இருக்குதா? போய் 25 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு வாயா. சம்பாதிக்கிறது நானு, நீ ஏண்டி பேச மாட்டேன்? போய் வாங்கிட்டு வாயா. அம்மா தப்பா நினைச்சுக்காதீங்க. எதுக்காக 25 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்க சொல்றீங்க? வெளிநாட்டு குழு வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் நடத்த போறாங்க, அதுக்காகத்தான். டான்ஸா? எப்ப அது? வர வெள்ளிக்கிழமை. ₹50 டிக்கெட் தான் இருக்கு. 100 ரூபா டிக்கெட் ஒண்ணு கொடுங்க. ஐயா இந்த விலாசத்தை இதுல எழுதி கொடுக்கறீங்களா? டார்லிங், இந்த டான்ஸ் ப்ரோக்ராம்க்கு யாரோ ஒரே ஒரு டிக்கெட் அனுப்பியிருக்காங்க. யார் அனுப்பியிருப்பாங்க? யார்? என் ஃப்ரெண்டா தான் இருக்கணும். என்ன செய்யலாம்? டிப் ஃபார் டாட். எனக்கு பதிலா நீங்க போறீங்க. அவ அப்படியே ஷாக் ஆயிடும். ஹலோ, டாக்டர் ராஜ் ஹியர். இஸ் இட்? நான் உடனே வரேன். யா, டோன்ட் வரி. ஓகே. டார்லிங், நர்சிங் ஹோம்ல இருந்து போன் வந்து ஒரு எமர்ஜென்சி கேஸா, இமிடியேட்டா நான் போணும். அப்ப டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு நீ போ. ஏயா இந்த பொண்ணை கையையும் வாயையும் கட்டி கூட்டிட்டு போறீங்க? எங்க முதலாளி மக பாவம் பைத்தியம். ஐயோ பாவம் பைத்தியமா? ஆமாங்க, குழந்தை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில தான் இருக்கு. அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்க, பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஊருக்கு கூட்டிட்டு போறேன். அந்த பொண்ணு இல்லைன்னு தலையாட்டது என்னமோ தெரியலங்க. அந்த பேர் ஏதோ சொல்லுங்க. கட்ட ஊத்துவாரு. கட்டையா நீ அவுத்துறீங்க. அப்புறம் அந்த பொண்ணு விழுந்து யாரையாவது கடிச்சதுன்னு நான் பொறுப்பு இல்லை. ஐயோ கடிக்குமா? ஆம்பளைங்க எப்படி கிடைக்கும்? அவுத்துறையா பார்க்கலாம். நாம இருக்கிறது 4 ஆம்பளை, அந்த பொண்ணுக்கு இருக்கிறது 32 பல்லு. மனுஷ பல்லுக்கு தான் விஷம் அதிகம்னு சொல்லுவாங்க. நாய் கடிக்கு 14 ஊசி தான் போடணும். ஆனா மனுஷன் கடிச்சான்னா ஒவ்வொரு பல்லுக்கு 16 ஊசி போடணும். ஆமா, அதே தான் பார்த்தோம். அவுத்துறியா? ஐயோ அவுத்து விடாதீங்க. ஏய், அவளுக்கு அறிவு இருக்கா? குழந்தை குட்டியோட போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு பௌர்ணமி, ஏதாச்சும் ஆயிட்டா என்ன ஆகுது? அடடே, இன்னைக்கு பௌர்ணமிங்க. அது தெரியாம அந்த பைத்தியத்தை கூட்டி போற. இவங்க ஐயாவுக்கு உடம்பு சரியில்லைங்க, அந்த கவலையிலேயே போயிட்டு இருக்க. பாவம், காலையில குழந்தை நல்லா தானுங்க இருந்துச்சு, இப்பதான் இருக்கு. வேணாம், கட்ட அவுத்து விட்டு பாக்கலாமா? வேண்டாங்க தம்பி, வேணும்னா அந்த துண்டி போட்டு கட்டுங்க. வேண்டாமா, நான் பாத்துக்கிறேன். ரூபா, அம்மா ராத்திரி வீட்டுக்கே வரலைங்கய்யா. வீட்டுக்கு வரலையா? என்ன மாப்பிள, நேத்து ஈவினிங் ரூபா டான்ஸ் ப்ரோக்ராம் போயிருந்தா, நைட் திரும்ப வீட்டுக்கே வரலையா? வீட்டுக்கே வரலையா? ஏன் நின்னுட்ட? நான் கொஞ்சம் தனியா போகணும். தனியாடா? போ. நம்பிக்கை இல்லைன்னா முந்தானி பிடிச்சிக்கங்க. அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை, போ.
country brute! Stupid! Leave me! Leave me alone! விடியல! விடியா! விடியல! லட்சுமி, லட்சுமி, வாங்க. நான் வர்றது இருக்கட்டும். இது யார் தெரியுமா? யாருங்க? ஓ ஓரகத்தி முதல் முறையா வீட்டுக்கு வந்திருக்கா. ஆலாத்தி கரைச்சு கொண்டா. அவனு வரலீங்களா? அவர் வர்றதுக்காக தானே இத்தனை ஏற்பாடும். அவருக்கு ஒரு ஆராத்தி கரைச்சு வை. என்ன கடத்திட்டு வந்ததும் இல்லாம ஆரத்தி வரியா? You country brute! என்ன மறுபடியும் உங்க ஹாஸ்பிடல் ஏதாவது கலாட்டவா? இல்ல இன்ஸ்பெக்டர், நேத்து ராத்திரில இருந்து என் மகளை காணோம். அவ ஓட்டிட்டு போன கார் மட்டும் தனியா தெருவில் லாக் பண்ணாம கிடக்குது. முன்னால ஒரு தடவை உங்க ஹாஸ்பிடல்ல கலாட்டா பண்ணது மாதிரி இப்ப மறுபடியும் உங்க அண்ணன் ஏதாவது? நோனோ, எங்க அண்ணன் அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டார் சார். ஆல்ரைட், முதல்ல ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அந்த கார்ல கிடைக்குதான்னு பார்க்கலாம். சாப்பிடுமா. மிருக மாதிரி கூண்டில் அடைச்சிட்டு சாப்பாடு வேற. இது கூண்டு இல்லம்மா, நீயும் புருஷனும் குடும்பம் நடத்த போற வீடு. குடும்பம் பாம்பும் பள்ளியும் தேளும் நிறைஞ்ச இந்த குடிசையிலையா? எங்கேயாவது குடிசையில நெளியுது, பல பேருக்கு மனசுல நெளியுதேம்மா. முதல்ல சாப்பிடு, தப்பிச்சு ஓடுறதுக்கு அப்பதான் தெம்பு இருக்கும். ஐயோ எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். எப்படித்தான் இந்த முரட்டு மனுஷனோட வாழ்க்கை நடத்துறீங்களோ? இப்படி ஒரு முரட்டு ஆம்பளை கட்டிக்கத்தான் கிராமத்து பொண்ணுங்க நீ நான் போட்டி போடுவாங்க. காலம் பூராவும் அவருக்கு அடங்கி நடக்கிறத பெருமையாவே நினைப்போம். அப்போ புருஷன் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவீங்களா? புருஷன் சொல்ற நியாயமான எதையும் ஏன்னு கேட்காம செய்யறதா எங்க வழக்கம். அதே மாதிரி நீங்க சொல்றத உங்க புருஷன் கேட்டுக்குவாரா? எப்பவாவது கேட்பாரு. சில நேரத்துல கம்மு ரெடி கழுதுன்னு சொல்லுவாரு. பேசாம அடங்கி போயிடுவேன். உங்களை மாதிரி பொம்பளை இங்க இருக்கிறதுனாலதான் உங்க புருஷ மாதிரி ஜனங்க அதிகாரம் பண்ணிட்டு அலையறாங்க. யார பார்த்து ஜடம் சொன்ன? அவரையா? எங்களுக்கு குழந்தை பிறந்தா உன் புருஷன் படிப்புக்கு அனுப்புற பணம் குறைஞ்சு போயிடுமோன்னு கல்யாணம் ஆன அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் நாங்க புருஷன் முண்டாட்டியா வாழ்க்கை நடத்த தெரியுமா அவருக்கு? நம்ப முடியல இல்ல? உன்ன மாதிரி பொண்ணுங்களால இதையெல்லாம் ஜீர்ணிக்க முடியாது. என்ன கண்டதே காதல் கொண்டதே கோலம்னு ஆயப்பனுக்கு தெரியாம அவசர தாலியை கட்டிக்கிட்டு கட்டுற சூட்டோட கட்டலுக்கு தாவற உங்களுக்கு எல்லாம் எங்க மாதிரி கிராமத்து பொண்ணுங்க செய்யற தியாகத்தோட மதிப்பு தெரியாது. என் புருஷனுக்காக, அவர் தம்பிக்காக தப்பு தப்பு 10 மாசம் நான் சுமந்து பெறாத பவுனு படிக்கணுங்கிறதுக்காக நாங்களா ஏத்துக்கிட்ட விரதம். இப்பவாவது முரட்டு ஆம்பளைன்னு சொன்னியே, அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற நல்ல இதயத்தை புரிஞ்சுக்க. இதுக்கு மேல அவரை பத்தி ஏதாவது தப்பா பேசின விளக்கமா பிஞ்சு போகும். ஜாக்கிரதை. சாப்பிடு. உனக்காக கிளப்ல இருந்து வாங்கிட்டு வந்ததை போய் சாப்பிடு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, 4 பக்கம் ஆள் அனுப்பி தேட சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. இங்க பவுனுங்கிறது யாருங்க? நான் தான். நீங்க யாரு? என்ன விஷயம்? உங்க சம்சாரத்தை உங்க அண்ணன் தாங்க கிராமத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. ஏன் முன்னாடி வந்து சொல்லல? 2 நாள் கழிச்சுதான் சொல்ல சொன்னாருங்க உங்க அண்ணன். நான் வர்றேங்க. மாப்பிள்ள, நீங்க முதல்ல உங்க கிராமத்துக்கு புறப்பட்டு போங்க. நான் பின்னாலேயே போலீஸ் துணையோட வந்து சேர்றேன். உங்களை பத்தி சொல்றதுக்கு என் வீட்டுக்கார பட்டணம் போறாரு. அப்படியா? இந்த பொண்ணு வீட்டுக்கா? ஆமாண்ணே. எப்ப போனா? இப்பதான்.
பவுனா உன்னை தேடிதான் பட்டம் போயிட்டு இருக்கிறேன். உன் பொண்டாட்டி உங்க அண்ணன் தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருக்கிறான். எல்லாம் எனக்கு தெரியும். நான் நம்ம கிராமத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன். வேணும்னா நான் பட்டணத்துக்கு போய் உன் மாமனார் வீட்டுக்கு தகவல் கொடுக்கட்டுமா? இந்த விஷயம் அவருக்கும் தெரியும். அவர் போலீஸோட வந்துட்டு இருக்கார். அட்ரா சக்க போலீஸ் வருதா? மாணிக்கம் வசமா மாட்டிக்கிட்டான். வா வா வா. ஒரே மூச்சில நடக்க முடியலப்பா, வயசாகி போச்சு. என்னதான் இருந்தாலும் தம்பி பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு வந்து ஒரு அண்ணன் வீட்டுல அடைச்சு வைக்கலாமா? இதெல்லாம் நியாயமாப்பா? உலகத்துல நடக்குமா? ஐயோ யாரு யாரு? ஐயோ யார வருது? மாணிக்கா, காட்டு யானை என்ன துரத்துதுப்பா, என்ன துரத்துது. அதோ யாருதுல ஏரியா சீக்கிரம் ஏரியா. என்ன ஏரியா ஊஞ்சலா? யாருமே முடியலையப்பா. எப்பா எப்பா இதை காப்பாத்துப்பா. ஐயோ 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 மாணிக்கா, யானை. பேரு ஐயோ யானை வந்துச்சே. ஐயோ அம்மா. ஐயோ மரத்தை சுத்தி வருதே. ஐயோ யானை வந்துச்சே. தும்பிக்கா கிட்ட வருவேன். தும்பிக்கா தும்பிக்கா. மாணிக்கம், யானை போயிடுச்சு. நம்ம மரத்தை விட்டு யானை போயிடுச்சு. மாணிக்கம், உனக்கு நான் எவ்வளவோ தப்பு பண்ணி இருக்கிறேன். அதெல்லாம் நீ மறந்துட்டு யானை கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினே. உனக்கு ரொம்ப நன்றிப்பா. அதெல்லாம் ஆனை அந்த புளியில போய் மண்ணவாரி போட்டுக்கிட்டு இருக்கு. ஐயோ அவசரத்துல மறந்துட்டேனே மாணிக்கம். உன் தம்பியும் என்னையும் தான் அது துரத்திக்கிட்டே வந்தது. நான் ஓடி வந்துட்டேன். உன் தம்பி குழியில விழுந்துட்டான். என் தம்பியா? ஆமா. இங்கே இரு, நான் வரேன். இங்கேயே வா. அது என்ன எப்படி இங்கே? போய் சூரியனை எடுத்துக்கிட்டு வைத்திய
என்னங்க என்னங்க என்ன ஆச்சுங்க? கண்ணை திறந்து பாருங்க. என்னங்க என்னங்க என்ன ஆச்சுங்க? சண்டாள பாவி, உன் கூட பிறந்த ரத்தத்தையே அடிச்சு போட்டியே. நீ நல்லா இருப்பியா? உன் குடும்பம் நல்லா இருக்குமா? பயமுடுமா? யார பார்த்து என்ன பேச்சு பேசுற? மாணிக்கம் உத்தம. இவர் மட்டும் இல்லைன்னா அந்த காட்டு யானை என்னையும் கொண்டுட்டு உன்னுடைய புருஷன் மேல மண்ணை வாரி போட்டு புதைச்சிருக்கும். யானை விரட்டிக்கிட்டு வர்றப்பதான் உன் புருஷன் பள்ளத்துல விழுந்துட்டா. அதனாலதான் அடிபட்டது. மாணிக்கம் நான் வந்து யானையை விரட்டி விட்டு உன் புருஷனையும் காப்பாத்தி என்னையும் காப்பாத்தினாருமா, என்னையும் காப்பாத்தினாரு. எப்படி ஆனா என்ன? இப்ப ஒரு பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாரு. யாராவது டாக்டர் கூப்பிடுங்க. டாக்டருங்க இங்க வரமாட்டாங்கம்மா. ஏன் 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 வரமாட்டாங்க? வரமாட்டாங்கம்மா, வரமாட்டாங்க. பட்டவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். இந்த ஊர்ல டாக்டர் இல்லாம எத்தனை பேரு செத்து போயிருப்பாங்க தெரியுமா? குறுக்கு பாதையில வந்தா 7 மைல் தூரம் நடந்தே வரணும். அங்கதான் இந்த யானை தொல்லை. பஸ்லயோ லாரிலயோ வரதா இருந்தா 70 மைல் சுத்திக்கிட்டு வரணும். அதனால்தான் எங்க ஊருக்குன்னு ஒரு டாக்டர் வேணும்னு ஊரே சேர்ந்து தம்பியை படிக்க வச்சாங்க. அப்படின்னா என் புருஷனை காப்பாற்றவே முடியாதா? யாராவது போய் டாக்டரை கூட்டிட்டு வாங்கல. என்னங்க தம்பி மேல உயிரே வச்சிருக்கேன்னு சொல்றீங்களே, நீங்களாவது போய் டாக்டரை கூட்டு வரக்கூடாதா? அவன் என் தம்பிதான், கூட பிறந்தவன். ஆனா அவனை வளர்த்து படிக்க வச்சது இந்த ஊர். அவன் எனக்கு சொந்தம் இல்லை, இந்த ஊருக்கு தான் சொந்தம். அவனை திருப்பி கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது மட்டும்தான் என்னுடைய பொறுப்பு. அது முடிஞ்சு போச்சு. இனிமே அவனை பத்தி தீர்மானம் பண்ண வேண்டியது இவங்களுடைய கடமை. ஐயா, அன்னைக்கு ஊரே சேர்ந்து என் மூஞ்சியில காரி துப்புனீங்க. இதோ அந்த பயலை உங்க முன்னால கொண்டு வந்து போட்டுட்டேன். இனிமே அவன் பாடு உங்க பாடு. அவன் செய்த தப்புக்கெல்லாம் பரிகாரமா நானும் என் பஞ்சாதி இந்த ஊரை விட்டே போயிடுறேன். ஐயா, இந்த ஊரை விட்டே போயிடுறான். மகாலட்சுமி, மாணிக்கம், அவசரப்பட்டு ஆத்திரத்தில் அன்னைக்கு எப்படி நடந்துக்கிட்டோம்? எங்களை எல்லாம் மன்னிச்சிரு மாணிக்கம். ஏன்டா அப்படி நிக்கிறீங்க? யாராவது போய் டாக்டர் கூட்டு வாங்குறேன். போங்க. கொடுத்துட்டீங்கல்ல, இதோ இதோ அரை மணி நேரத்தை வந்தேன். டாக்டர், என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, பழசெல்லாம் மறந்துட்டு எங்க ஊருக்கு புறப்படுங்க. என் தம்பி சாக கிடக்கலாம். யூ கண்ட்ரி ப்ரூட், திறந்த வீட்டுல நாய் நுழையிற மாதிரி நுழைஞ்சிருக்கேன். நான் வர முடியாது. டாக்டர், அப்படிதான் நீங்க சொல்லக்கூடாது. அப்ப நான் ஏதோ ஆத்திரத்தில் பேசியிருப்பேன். தயவு செய்து வாங்க. வர முடியாது. எத்தனை லட்சம் கொடுத்தாலும் உங்க ஊருக்கு நான் வர மாட்டேன். போய வெளியே. பாடுவா, நான் யார் தெரியுமில்ல, உடனே கிழிச்சு விடுவேன். பயங்கூட வா. How is he, doctor? Nothing to worry. He will be all right. என்ன டாக்டர் சொல்றீங்க? பயப்படும்படியா ஒண்ணும் இல்லைன்னு சொன்னேன். முருகா, எப்படியோ போன தடவை மாதிரி இல்லாம கூப்பிட்ட குரலுக்கு உடனே வந்து ஒரு உயிரை காப்பாத்துறீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். கூப்பிட்ட குரலுக்கு வரல, நீட்டின கத்திக்கு பயந்துதான் வந்தேன். என்ன டாக்டர் சொல்றீங்க? என்ன கத்தியை காட்டி மிரட்டி கூட்டிட்டு வந்ததே தப்பு. தப்பு இழுத்துக்கிட்டு வந்ததே இவர்தாம்மா. மன்னிச்சிருங்க டாக்டர். அத்தி பூத்த மாதிரி எங்க கிராமத்துல ஒருத்தன் டாக்டர் படிப்பை முடிச்சான். அவன் உயிர் ஊசிலாடுங்கிற காரணத்தினால அவன் அப்படி செஞ்சுட்டான். ஓஹோ, உங்க ஊர் டாக்டர் அவரு. அப்ப இனிமே உங்க கிராமத்துக்கு டாக்டர் பிரச்சனை தந்து போச்சுன்னு சொல்லுங்க. என்ன பேசாம இருக்கீங்க? இல்ல டாக்டர், அவரு கிராமத்துல இருக்க மாட்டாரா, பட்டணத்துல தான் இருப்பாராம். How do you feel? என்ன டாக்டர், அன்னைக்கு ஊரோட சேர்ந்து என்ன ஓடோட விரட்டினீங்க. இன்னைக்கு ஊருக்குத்தான் உபதேசம், உங்களுக்கு இல்லைங்கிறீங்களா? ஐயோ, என்னங்க போலீஸ் வருதுங்க. அவன் தான் இன்ஸ்பெக்டர்,
அவன் தான் என் பொண்ணை கடத்திட்டு வந்த மாணிக்கம். அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. ஐயா, மாணிக்கம் எது செஞ்சிருந்தாலும் இந்த கிராமத்துக்காகத்தான் செஞ்சிருப்பான். அதனால மாணிக்கத்தை கைது செய்யறதா இருந்தா எங்க எல்லாரையுமே கைது செஞ்சிருங்க. ஆமா, எங்க எல்லாரையும் கைது பண்ணுங்க. நீங்க என்னதான் நியாயம் சொன்னாலும் ஒரு பொண்ணை கடத்திக்கிட்டு வந்தது சட்டப்படி குற்றம் தான். ஐயா, என்ன தாராளமா கைது பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர், என்ன இவர் கடத்திக்கிட்டு வரல, என் முழு சம்பவத்தோட கூட்டிட்டு வந்தாரு. ரூபா, என்னமா இதெல்லாம்? இப்படியும் தியாகம் செய்ய முடியும், பாசத்தையும் செலுத்த முடியுங்கிறத இந்த கிராமத்துலதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவு தவறுக்கும் காரணமான என்ன மன்னிச்சு இந்த ஊரை நம்ம மருமகளா ஏத்துக்கிட்டா அதுவே எனக்கு போதும். எல்லாரும் என்னையும் மன்னிச்சிருங்க. அண்ணே வாங்கண்ணே, வாங்கண்ணே. ஊருக்கு நீ சொந்தம், நீ வந்தால் ஆனந்தம், அன்று விரதங்கள் நிறைவேற கூடும், அன்று விரதங்கள் நிறைவேற கூடும்.